அன்புக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மிஅராஜுடைய விண்ணுலக பயணத்திலே அர்ஷை கண்டார்கள். இந்த அர்ஷை அல்லாஹு தபாரக வ தஆலா 4 கால்கள் கொண்டதாக படைத்துள்ளான். தற்பொழுது இந்த அர்ஷை மலக்குமார்களில் மிகவும் சக்தி வாய்ந்த 4 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்துடைய நாளையிலே அதை 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள். இந்த அர்ஷை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வர்ணிக்கும் போது சொன்னார்கள், 7 வானங்களையும் குர்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது 7 வானங்களும் ஒரு வெட்ட வெளியிலே போடப்பட்ட ஒரு வளையல், ஒரு மோதிரத்தை போன்றிருக்கும். எவ்வளவு பிரமாண்டமானது அந்த குர்சி! அந்த குர்சியை அர்ஷுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குர்சி என்பது ஒரு வெட்ட வெளியிலே போடப்பட்ட ஒரு மோதிரத்தை போலத்தான் இருக்கும், ஒரு சிறிய ஒரு வளையலை போன்றதாகத்தான் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பிரமாண்டமான படைப்பு அந்த அர்ஷ். அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த அர்ஷை படைப்பதற்கு முன்னால் எவ்வாறு இந்த அர்ஷ் இல்லாமல் உள்ளவனோ அதே போன்று தான் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த அர்ஷை படைத்ததன் பின்னாலும் அர்ஷின் பால் தேவை காணாமல் உள்ளவன். அல்லாஹு தஆலாவே இந்த வானம், பூமி, மனிதர்கள், மலக்குமார்கள், ஜின்கள், அர்ஷ், குர்சி, வெளிச்சம், இருட்டு, இது அனைத்தையுமே படைத்தவன் அல்லாஹு தபாரக வ தஆலா. படைப்பதற்கு முன்னால் எதன் பாலும் தேவை காணாமல் அல்லாஹு தபாரக வ தஆலா எவ்வாறு உள்ளவனோ அதே போன்றுதான் அனைத்தையும் படைத்ததன் பின்னாலும் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த எதன் பாலும் தேவை காணாமல் உள்ளவன். அதைத்தான் அல்லாஹு தபாரக வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் இக்லாஸிலே கூறுகிறான், அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா எதன் பாலும் தேவையற்றவன், அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அவனுக்கு ஒரு இடமும் தேவை கிடையாது, எல்லா இடங்களும் தேவையும் கிடையாது. யார் அல்லாஹ் அர்ஷில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், அல்லது வானத்தில் இருக்கின்றான், அல்லது மேல் திசையில் இருக்கின்றான், அல்லது எல்லா இடங்களிலும் நிரம்பியவனாக இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வாரோ அவர் இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றிலும் முரணான நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். அவர் ஒருபோது முஸ்லிமாக இருக்க முடியாது. சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதே போன்று தபஉ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹூன்கள், அதே போன்று அதற்கு பின்னால் வந்த உலமாக்களுடைய நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹு தபாரக வ தஆலாவே அனைத்தையும் இல்லாமையிலிருந்து உருவாக்கினான். அதாவது அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான். அது அனைத்தையும் படைத்ததன் பின்னால் அல்லாஹு தபாரக வ தஆலா அதை படைப்பதற்கு முன்னால் எவ்வாறு எதன் பாலும் தேவை காணாமல் எதுவும் இல்லாமல் அல்லாஹு தபாரக வ தஆலா உள்ளவனோ அதே போன்றுதான் அனைத்தையும் படைத்ததன் பின்னாலும் அல்லாஹ் எதன் பாலும் தேவை காணாமல் உள்ளவன். இதுவே உண்மையான முஸ்லிம்கள், முஃமின்களுடைய நம்பிக்கை கொள்கையாகும். அல்லாஹு தபாரக வ தஆலா நம் அனைவரையும் இவ்வாறான தூய்மையான அகீதாவிலே பரிபூர்ண ஈமானுடன் வாழ்ந்து இறுதி வரைக்கும் பரிபூர்ண ஈமானுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள், சாலிஹான நல்லடியார்களில் நம் அனைவரையும் அல்லாஹு தபாரக வ தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.